நம்ம பெருமை பேசுறோம் இல்லையா? 14% தமிழ்நாட்டிலே நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அரசியல் இதுக்கான உரிமை வேண்டும் கேட்கிறோம், பேசுறோம். அந்த 16% எல்லாத்திலும் இருக்கணுமா இல்லையா? வக்கீலாக நம்மகிட்ட சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? டாக்டராக நம்மிடத்தில் எத்தனை பேர், எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க? அரசு அதிகாரியாக நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியாக நம்மகிட்ட எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க? இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு விஓ தாசில்தார் எத்தனை சதவீதம் நம்மகிட்ட உண்டு? 2% கூட கிடையாது. 1% சந்தேகத்துக்கு கிடையாது. நாம 16% இருக்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு அவசியம் அப்படின்னு கேட்கிறவன் ஒரு 5% கவர்மெண்ட் இடஒதுக்கீடு அளிக்கலாம் கொடுத்தா கூட அதற்கு தகுதியான கல்வி தகுதியுள்ள சமூகத்தை இளைஞர்கள் நீங்க இருக்கிறாங்களா? நம்மகிட்ட ஒன்லி கிடையாது. அதுல ஏறக்குறைய 1% கூட நம்மகிட்ட கிடையாது. நம்ம பிள்ளைகளை அரசு அதிகாரிகளாக ஆக்குவதற்கு நம்ம முயற்சிக்கிறதே இல்லை, அதற்கான கல்வியை கொடுக்கறதும் இல்லை, அதற்கான கல்வியை பொறுப்பாளர்கள் யாரும் வழிகாட்டுறதும் கிடையாது. நம்முடைய பொது வேலைகள் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட, பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட, அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு இஸ்லாம் சமூகம், ஒரு தனி மனிதனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அரசு அதிகாரத்தை போய் அணுகிறதுக்கு எத்தனை பேர் அரசு அதிகாரிகள் நம்ம உட்கார வச்சிருக்கோம்? ஒத்துழைமே கிடையாது. பல இளைஞர்களுக்கு +2 முடிச்ச பல இளைஞர்களுக்கு அடுத்த உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுற பல இளைஞர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் இருக்கு, தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தமான அந்த ஒரு படிப்பு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு, இதுக்கு படிச்சோம்னா இதுல படிச்சு நம்ம மார்க் வாங்கணும்னா நம்ம அரசு அதிகாரிகளாக போகலாம், நம்மள எத்தனை பேருக்கு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாக இருக்கக்கூடிய அதுக்கு தேவைப்படுகிற எஸ்எஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய குரூப் தேர்வுகள் அது சம்பந்தமாக நம்ம இளைஞர்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னா அதுவே ஒருத்தருக்குமே பெரும்பாலும் தெரியாது. சரி, அவங்களுக்கு தான் தெரியல. சமூக பொறுப்பாளர்கள் அல்லது இயக்கம் சார்பில் இருக்கக்கூடியவங்க, இஸ்லாமிய அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு மஹல்லாவின் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் எதுக்கு வழிகாட்டுவாங்களா? அப்படி யாரும் வழிகாட்ட மாதிரி தெரியும். வழிகாட்டுதல் என்பதும் இல்லை, ஊக்கப்படுத்துதல் என்பதும் இல்லை. உயர்கல்விக்கு இப்படியெல்லாம் போகலாட்டுகிற ஒரு உயர்வழி கல்விக்கான வழிகாட்டுதல் கூட எந்த மகல்லாவிலும் பெரும்பாலான மகல்லாவிலும் இல்லை. இது கொண்டு போகணும். சரதாரசன் சொன்னது அதான், உங்க கல்வி சமூகத்தை இளைஞர்களை கல்வி விஷயத்துல ஊக்கப்படுத்துங்க. நம்ம எத்தனை மகல்லால 10th முடிச்சவங்க, +2 முடிச்சவர்கள் தேர்வு முடிச்சா இல்லையா, ரிசல்ட் வந்துச்சா இல்லையா, எத்தனை மகல்லாக்கள்ல என் மகல்லால 10th பாஸ் பண்ணி ஏறக்குறைய 80% மேல 90% மேல மார்க் எடுத்திருக்காங்க. +2 என் மகல்லாவை சேர்ந்து இத்தனை பிள்ளைங்க 80% மேல மார்க் எடுத்திருக்காங்க, 90% மார்க் எடுத்திருக்காங்க. அதனால அந்த பிள்ளைகள் எல்லாம் கணக்கெடுத்து பள்ளிவாசல ஒரு நிகழ்ச்சி வச்சு அல்லது ஒரு பொது இடத்துல ஒரு நிகழ்ச்சி வச்சு இவர்கள் எல்லாம் 80% மேல மார்க் வாங்கணும்னு சொல்லி அவங்களை ஒரு பாராட்டி ஒரு ஷீல்டு கொடுத்து அல்லது ஒரு ஊக்கத்தொகையாக ஏதாவது ஒன்று பொது இடத்துல வச்சு அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக ஏதேனும் பரிசுகள் கொடுக்குதல் இந்த நிகழ்ச்சி என்பது எங்கேயாவது நடக்குதா? எந்த மகல்லாவையாவது அதிகம் நடக்குதா? 1-2 மகல்லாவில் தான் நடக்கும். 1% 2% தான். ஆனா எல்லா மகல்லாக்களிலும் 10th முடித்த குழந்தைகள், +2 முடித்த குழந்தைகள், ஹை லெவல்ல மார்க் வாங்கிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதோ, நீ அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான குரூப்பை நீ தேர்ந்தெடுக்கணும், உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் என்ன என்பதை சொல்வதோ எதுவுமே சரி கிடையாது. ஒவ்வொரு மகல்லாவிலும் +2 90% மார்க் எடுத்த குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கு வசதிகள் இல்லாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல் கடையில் போய் வேலை செய்யலாம், கூலிக்கு மாறிக்கலாம், கூலிக்கு வேலை செய்யலாம். +2 90% மேல மார்க் 90% மேல மார்க் எடுத்திருக்கான். இந்த சமூகத்துக்கு அதுக்கான அக்கறை கிடையாது. ஏன் அங்கே போய் வேலை செய்யலாம்னு தெரியாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த சமூகம் அது மேல அக்கறைப்படுவதும் கிடையாது. அந்த மாதிரி யாருக்குமே அதை கண்டுகொள்வதும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்துக்கும் அனுபவம், எந்த ஒன்றிலும் வழிகாட்டாமல் நமது உயிர்மையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது கிடையாது. எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி நமது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கும் வழிகாட்டி இருக்கிறார். ஒரு சமூகம்
உயர வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு தாழ்ந்து போச்சு, இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கோம், கீழ்மட்டத்தில் இருக்கோம் அப்படி சொல்றோம் இல்லையா? நீங்க மேம்பட்டு வரலாங்க. நீங்கள் மேம்படுவதாக இருந்தால் உங்களுக்கு 3 வழிகாட்டுதல்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். நாம் அதை கவனத்தில் வைக்கணும், பொறுப்பாளர்கள் அதை கவனத்தில் வைக்கணும். 3 வழிகாட்டுதல்களை நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகம் மேம்படுவதற்கு என்ன அவசியம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை வாழ்ந்தும் காட்டிச் சென்றிருக்கிறார். முதல் செய்தி எஜுகேஷன், கல்வி இருக்கும். சமூகத்திற்கு பயன்படுகிற கல்வி இருக்கும், சலதாசனை வழிகாட்டுதல். இரண்டாவது கம்யூனிகேஷன் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மகல்லாக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும், ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், தொடர்புகள் இருக்கும். மூணாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக அக்கறை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய வழிமுறைகள் இந்த 3. ஒன்று எஜுகேஷன், கல்வி. இன்னொன்று கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு உண்டான தொடர்பு. 3 சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக அக்கறை. இந்த 3ம் இருந்தால்தான் ஒரு சமூகம் மேம்படும், அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். சமூகத்திற்கு தேவையான கல்வி, முதல் செய்தி நான் சொல்றேன். சமூகத்திற்கு தேவையான கல்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் வாழ்க்கை துவங்குகிறது, இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. மதீனாவில் நிறைய யூதர்கள் இருந்தார்கள், அந்த யூதர்கள் அறிவாளியாக இருந்தார்கள். இது சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சில நேரங்களில் அது சங்கடங்களை ஏற்படுத்தியது என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்கள் அடிக்கடி புலம்புகிற தன்னை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ அது தனக்கு எதிராகவோ அவர்கள் புலம்புகிற பாஷை சுரியானி பாஷையை புலம்பினார். தங்களுடைய வேத வழியான சுரியானி பாஷையை புலம்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு, அவர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுரியானி பாஷையை தெரிந்து கொள்வது அவசியம் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கும் நம்மளுக்குமான ஒரு பரிமாற்றத்திற்கு சுரியானி பாஷை கற்றுக்கொள்வது அவசியம் என்கிற காரணத்தினால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை அழைத்து, இளைய சஹாபியை அழைத்து, நீ சுரியானி பாஷையை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அவர் வரலாறு சொல்லுகிறது, 17 நாளில் யூதர்களுடைய மொழியான சுரியானி பாஷையை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. சமூகத்துக்கு என்ன கல்வி தேவை? நீ குர்ஆனை கத்துக்கோ, நீ ஹதீஸை கத்துக்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இப்ப கால சூழலுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு சுரியானி பாஷை தெரிஞ்ச ஒரு ஆள் தேவை. அப்பதான் பரிமாற்றம் செய்ய முடியும். நீ சுரியானி பாஷையை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள், அவர் கற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, சமூகத்திற்கு தேவையான கல்வி அவசியம். அதுதான் முதல் செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் செய்தி. உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. உலகத்திலேயே முதலாக தோன்றிய உருவான யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் எது தெரியுமா? வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? உலகின் முதலாக பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி உருவானது எங்கன்னா மொரோக்கோவில் இருக்கக்கூடிய அல்-ஃபாஸ் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரளான் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி. அதான் உலகத்திலே முதல் யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகம், காலேஜ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த முதல் காலேஜ், உயர்கல்வி படிப்பிருக்கிற அந்த முதல் காலேஜ் யூனிவர்சிட்டி உருவானது மொரோக்கோவில் அல்-ஃபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தில் கேரளான் யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்குது. கேரளான் யூனிவர்சிட்டி தான் உருவாச்சு. எப்போ உருவாச்சு தெரியுமா? கிபி 900. நான் 2026. கிபி 900 அது உருவாச்சு. 9ஆம் நூற்றாண்டில் அது உருவானது. அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? கேரளா யூனிவர்சிட்டி ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? அல் ஜாமிஅத்துல் கராமியா என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, அந்த யூனிவர்சிட்டிக்கான இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் உயர்கல்வி படிச்சு 4 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ, அது மெடிக்கலாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் எதுவும் படிச்சு முடிச்சாலும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையா? நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு வேல்யூஷன் சர்டிஃபிகேட் ஒன்று, நீங்க 4 வருஷம் படிச்ச சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் முறையை உலகத்திலே முதலாக அறிமுகப்படுத்தியது இந்த கேரளா யூனிவர்சிட்டி தான். அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் காலேஜுகளில் படிப்புக்கான சான்றிதழ் பட்டம் கொடுக்கப்படுகிறது.
கொடுக்க முடியும். இது முதல்ல அறிமுகப்படுத்துறது யாரு? கேரளா யூனிவர்சிட்டி, அதாவது ஜாமியா கலாமியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சது யார் தெரியுமா? உருவாக்கின ஃபவுண்டர் யார் தெரியுமா? மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவங்க. பக்கத்தில் இருக்கிற துனிசியா என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒரு பெண் ஃபாத்திமா அல்ஃபினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். அவர் மொரோக்கோ தேசத்துக்கு புலம்பெயர்ந்து வந்தா மொரோக்கோ தேசத்துல கல்வி இல்லாம, கல்வியில் வந்து ஒரு மேம்பட்ட கல்வி இல்லாம இருந்துச்சு, தரம் வாய்ந்த கல்வி இல்லாம இருந்துச்சு. அந்த மக்கள் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு உயர்கல்வி அவசியம் என்று அவர் ஆசைப்பட்டார். ஒரு சமூகத்தை மேல தூக்குறதுக்கு உயர்கல்வி தேவைன்னு அவர் ஆசைப்பட்டார். தன்னுடைய தந்தை வழியில் கிடைத்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் உருவாக்கி செஞ்சாங்க. அதை கொடுத்து ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கினாரு. அந்த யூனிவர்சிட்டி அல் ஜாமியத்துல் கலாமியா என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி, அதாவது இன்றைக்கு உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் என்று பெயர் பெற்ற கேரளா யூனிவர்சிட்டி. இன்றைக்கும் அந்த கல்வி அந்த யூனிவர்சிட்டி இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. அது அடையாளமாக இருக்கிறது என்பதல்ல, அதனுடைய இன்றைய கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தின் ஆக சிறந்த அறிவாளிகள் என்று நாம் சொல்லுகிற அந்த யூதர்கள் அந்த யூனிவர்சிட்டி போய் கல்வி கற்கிறார். யூதர்கள் அந்த யூனிவர்சிட்டி போய் தான் கல்வி கற்கிறார். அப்படி ஒரு தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை உருவாக்கியவர்கள் ஒரு பெண்மணி, ஃபாத்திமா அல்ஃபினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. எந்த நோக்கத்தோடு உருவாக்கினார்? ஒரு சமூகம் பயன்பெற வேண்டும், மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தன்னுடைய சொத்துக்களை முழுக்க, தந்தையின் சொத்துக்களை இழந்து இதை யூனிவர்சிட்டியை உருவாக்குவார். நாம் என்ன செய்யறோம்? நம்ம சமூகத்துடைய பணக்காரர்களுடைய செல்வந்தருடைய பணம் எப்படி எல்லாம் வீணடிக்கப்படுது தெரியுமா? ரம்ஜான் மாசம் வந்தா ஜகாத்து கொடுக்கணும் என்று வீடு செய்றாங்க பணக்காரர்கள். அப்படியே செல்வத்தை ஃபுல்லா சில்லறையாக மாற்றி கிடைச்ச அவ்வளோ சில்லையா வாங்கி தர்மம் கொடுத்து அதோட ஜகாத்து கிராமம் முடியும் சொல்லி தன் செல்வத்தை இப்படி சில்லறையாக செலவழித்து அமைதியாக இருக்கிற ஒரு கூட்டம். இன்னும் மோசமான, இன்னும் வருத்தப்படுகிற ஒரு செய்தி என்று சொன்னால், சமீப காலத்திலே புட்கீசல் போன்று ஒரு மாயையாக, ஒரு போட்டியாக கிளம்பி இருக்கிற ஒரு இந்த சமூகத்திலே பணம் வீணாக்கப்படுகிற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், சகர் நேர சாப்பாடு. என்ன தடுக்கி வந்த எல்லா பள்ளிவாசலும் சகர் நேர சாப்பாடு. எதுக்கு நான் சொல்ல தெரியுமா? ஒரு பள்ளிவாசலுடைய போர்டு, நம்ம சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய போர்டு, அந்த போர்டில் கணக்கு வழக்கு தொண்ணூறாங்க. அந்த கணக்கு வழக்கு தொண்ணூறதுல ரமதான் மாதம் முழுக்க 30 நாட்களும் சகர் உணவு ஏற்பாடு செய்வதற்கான செலவழிப்பு காசு வந்து 23 லட்சத்தி சில்லறை போடப்படும். ஒரு பள்ளிவாசலுடைய சகர் நேர 30 நாள் சகர் நேர உணவுக்கான செலவு 23 லட்சத்தி சில்லறை. அது பேச்சலருக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம நெஞ்சில கை வச்சு நமக்கு சொன்னா தெரியும், 90% வந்து சாப்பிடுறது ஃபேமிலி பேச்சலர் கிடையாது. 10% வேற பேச்சலரா பார்ப்பாங்க. ஆனா இவங்க போட்டி கொண்டு என்னென்ன வசதி செய்ய முடியுமோ, என்னென்ன வசதியான சாப்பாடுகள் கொடுக்கணும்னு செலவழிச்சு நான் எதுக்கு கணக்கு சொல்றேன், ஒரு பள்ளிவாசலுடைய சகர் நேர ஒட்டுமொத்த ஒரு மாசத்துடைய சகர் உணவு தேவைக்கான செலவழிக்கப்பட்ட தொகை, ஒரு பள்ளிவாசலில் அந்த பணக்காரர்களிலிருந்து வசூலித்திருக்கப்பட்ட தொகை 23 சில்லறை என்று சொன்னால், சென்னையில் எத்தனை பள்ளிவாசல்களிலே சகர் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும்? அதனுடைய லட்சங்கள் எத்தனை இருக்கும், கோடிகள் எத்தனை இருக்கும்? தமிழகம் முழுக்க யோசிச்சு பாருங்க. தமிழகம் முழுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட சகர் நேர உணவுடைய தொகைகள் எத்தனை கோடிகள் கொண்டிருக்கும், செலவழிக்கப்பட்டிருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஏன் இதை சொல்றேன்னா யோசிச்சு, இந்த ஒட்டுமொத்த தேவையான இடத்தில் மட்டும் சகர் உணவை வழங்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வசூலிக்கக்கூடிய இந்த சகர் உணவு நேர சாப்பாட்டுக்கான தொகையை ஒரு சமூகம் சேமித்திருந்தால் வருடத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டலாம், வருடத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டலாம், வருடத்திற்கு ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கலாம். இந்த சமூகத்துக்காக ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கலாம். நாம் அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். சமூக பொறுப்பாளர்கள், இயக்கவாதிகள் அல்லது அரசியல்வாதிகள் ஒரு மகல்லா பொறுப்பு ஏதாவது முன்வருவாங்களா? இதில் வரவே கவனமே வராது, இதில் அக்கறை என்பதே வராது. இங்கிருக்குரியவர்களே, ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு மருத்துவம், மெடிக்கல் யார் கையில் இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கு. முழுக்க மருத்துவம் என்பது கிறிஸ்தவர்கள் கையில். அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எந்த நீங்க ஆம்புலன்ஸா இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும்,
அங்க போடப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவம் இது வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டதுன்னு போடப்படக்கூடிய குறியீடு என்ன குறியீடுங்க? பிளஸ் குறியீடு. பிளஸ் குறியீடு. இந்த பிளஸுக்கும் இந்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஸ்ட்ரெச்சர் அது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் பண்ண மாதிரி ஸ்டாண்டு அது ஒரு பெட்டு. மருத்துவத்தின் எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறதா இல்லையா? இந்த அடையாளங்களை எல்லாம் விட்டு ஒரு பிளஸ் குறியீடு தான் மருத்துவ குறியீடு என்று சொல்வதற்கான அடையாளப்படுத்துதல் என்பது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மிஷனரிகள் தாங்கள் இந்த மருத்துவத்தில் மேம்பட்டவர்கள், நாங்கள் தான் இந்த மருத்துவத்தில் மேம்பட்டவர்கள், இதை உருவாக்கியவர்கள் நாங்கள் தான் என்று தங்களை அடையாளப்படுத்தி செல்வதற்காக வேண்டி இன்றைக்கு கூட பிளஸ் குறியீடு மருத்துவத்துக்கும் பிளஸுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் தங்களுடைய கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் பிளஸ் குறியீட்டை அடையாளமாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். நமக்கு என்ன அடையாளம் இருக்குது இந்த உலகத்தில்? அவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை வச்சிருக்காங்க. எந்த ஒரு மெடிக்கல் ஷாப், சின்ன மெடிக்கல் ஷாப் போனாலும் அந்த பிளஸ் குறியீடு இருக்குதா? நாங்கள் தான் இந்த மருத்துவத்துறைக்கு சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு அடையாளத்தை ஆழமாக இந்த சமூகத்தில் பதிச்சுட்டு இருக்காங்களா? நீங்க என்னத்தை பதிச்சிருக்கோம்? நம்ம சமூகம் என்னத்தை பதிச்சு வச்சிருக்குது? நமக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. அன்பிற்குரியவர்களே, 1951 அதாவது சமூக அக்கறை எந்த அளவுக்கு நமக்கு அக்கறைக்கான கல்வியை கொடுப்பது எந்த அளவுக்கு ஒரு நம்முடைய முன்னாள் சமூகம், முன்னாள் பொறுப்பாளர்கள் இருந்தாலும் யோசிப்பாங்க. 1951 காயிதே மில்லத் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவராக பொறுப்பாளராக இருக்கிற போது இந்த தமிழகத்திலே இஸ்லாமியர்களுக்கு என்று இருந்த ஒரு முகமதன் கலைக்கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய கலைக்கல்லூரியை அப்போது ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசாங்கம் பிடுங்கி அதை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜாக, கவர்மெண்ட் அரசு கல்லூரியாக மாற்றியது. இந்த சமூகத்துக்கு ஒரு கல்விக்கூடம் கூட தேவை இருக்கக்கூடாது என்று அப்போது காயிதே மில்லத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர், ஒரு பொறுப்பாளர் என்ன செய்தார் தெரியுமா? நாம் இன்னைக்கு சகஜார சாப்பாடுக்கான லட்சத்தை கொட்டி கொடுக்கிறவன் அவர் எழுந்தார். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். பெரும் வணிகர்களையும் செல்வந்தர்களையும் சந்தித்தார். இந்த சமூகம் மேம்படுவதற்கு சகஜ சாப்பாடு முக்கியமல்ல. இந்த சமூகம் மேம்படுவதற்கு சில்லறை சகாத்துகள் முக்கியமல்ல. இந்த சமூகம் மேம்படுவதற்கு முதல்ல கல்வி அவசியம் என்கிற ரீதியிலே எல்லாரையும் போய் சந்தித்து அடுத்த 8 வருடங்களிலே இந்த தமிழகத்தில் அவர் உருவாக்கிய கல்லூரிகள் எத்தனை தெரியுமா? நமக்கான அடையாளம் சொல்லக்கூடிய அந்த கல்லூரிகள் இன்றைக்கும் இருக்கிறது. சென்னையிலே நியூ காலேஜ் அவங்க காலத்தில் உருவாக்குறது 8 வருஷத்துல ஒரு சமூகத்தின் பொறுப்பாளர் இந்த சமூகத்தின் மீதான அக்கறையோடு இந்த சமூகத்திற்கு கல்வி அவசியம், அதற்கான கல்விக்கூடங்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு அவர் உருவாக்கிய கல்லூரிகள் சென்னை நீர் காலேஜ், திருச்சி ஜமால் முகமது காலேஜ், சென்னையிலே எஸ்ஐடி மகளிர் கல்லூரி, எதிராமண்டலத்திலே காதல் மையம் கல்லூரி காலேஜ், உத்தம பாகத்திலே கருத்தராபத்தர் காலேஜ், மேல் விசாரணத்திலே அப்துல் ஹக்கீம் காலேஜ், மதுரையிலே வகுப்போடு காலேஜ், ஆம்பூரிலே மஜிதர் குழு என்று சொல்லப்படக்கூடிய கல்லூரி, இளையான்குடியிலே டாக்டர் ஜாகிர் ஹுசைன் காலேஜ், சென்னையிலே காயிதே மில்லத் கல்லூரி. இன்னும் வரிசையா போகும். எத்தனை வருஷத்துல? 8 வருஷத்துல உருவாக்கினாங்க. இத்தனை கல்லூரிகள் 8 வருஷத்துல உருவாக்கினாங்க. 1952 இருந்து 60 சரிங்களா? 60 இருந்து இன்னைக்கு 26 ஏறக்குறைய நான் வந்து ஏறக்குறைய அதுல ஒரு 40 இதுல ஒரு 26 பார்த்தா 66 வருஷம். இந்த 66 வருஷத்துல அந்த காயிதே மில்லத் அவர்கள் உருவாக்கிய இஸ்லாமிய கல்லூரிகளை தாண்டி எத்தனை இஸ்லாமிய கல்லூரிகள் நீங்க லிஸ்ட் போடுங்க. நம்மளால உருவாக்கப்பட்டது, நம்ம சமூக பொறுப்பாளரால் உருவாக்கப்பட்டது, நம்ம அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது, அது ஏதாவது எத்தனை பேர்? 4-5 கூட லிஸ்ட் வராது. இந்த 66 வருஷத்துல ஒரு 4-5 கல்லூரி கூட நம்மளால பேர் சொல்ல முடியாது. பேர் சொல்லி பாருங்க, என்ன கல்லூரி வாயில வராது, பிரபல்யம் இல்லை. இதுதான் நாம சமூகத்துல உருவாக்கி வச்சிருக்கிறவருடைய அடையாளம். அன்பிற்குரியவர்களே, அதான் நான் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நமக்கு சொல்லி தந்தது என்ன? சமூகத்திற்கு தேவையான கல்வியை உருவாக்குவாங்க, அவசியப்படுது. அதை நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு இல்லை. ஆனா பொறுப்புணர்ச்சி வர இளைஞர்களை, நல்ல படிக்கிற இளைஞர்களை கண்டுபிடித்து ஊக்கம் கொடுக்கணும். உயர்கல்வி வழிகாட்டல் செய்யணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள், முதல் செய்தி. இரண்டாவது நமக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு, கம்யூனிகேஷன் தொடர்பு இருக்கு, நமக்குள்ள ஒரு தொடர்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஹல்லாவாக, ஒரு சமூகமாக ஒருத்தர் நாம முன்னேறணும், அந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா நமக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு, ஒரு தகவல் தொடர்பு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட
சுபு தொழுதவர்கள் 2 வேலை செய்வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒண்ணு, சுபு தொழுது முடிச்ச உடனே சஹாபிகளை பார்த்து உங்களை யாராவது கனவு கண்டீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னா சஹாபிகள் கண்ட கனவு சொல்லுவாங்க. முதல்ல ஜாலியா அலறணும். ரசூலுல்லாஹ் சஹாபிகளை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. கனவு சொல்லுவாங்க, சஹாபிகள் கனவு சொல்லுவாங்க, கனவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க. இது ஒன்று. அடுத்த அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற வேலை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகைக்கு இந்த ஆள் வரலையே, என்ன ஆனாலும் இந்த நபர் வரலையே, என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்டவொடனே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய சஹாபிகள் எந்த சஹாபியுமே அது தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. நாம கவனிக்கணும். எந்த சஹாபியும் அவர் ஏன் வரலன்னு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. சஹாபிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த சஹாபி வரவில்லை காரணம் கேட்கிற போது அந்த சஹாபி சொல்வார், பக்கத்துல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சஹாபி சொல்வார், யார் சொல்றா? இந்த சஹாபி இன்ன வேலையாக இன்ன ஊருக்கு இத்தனை நாள் சென்றிருக்கிறார், அவர் இத்தனை நாள் கழித்து திரும்பி வருவார். செய்தி சொல்லுவார். இதாங்க கம்யூனிகேஷன். இதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள். ஆனா நம்மகிட்ட இன்னைக்கு அந்த தொடர்பு இல்லை. பள்ளிவாசலுடைய தொடர்பு, பள்ளிவாசலுக்கும் மஹல்லா வாசிகளுக்குமான தொடர்பு ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இருந்துச்சு. முழுமையான தொடர்பு தகவல் அவங்க கையில இருந்துச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல் தொடர்புன்னு பார்த்தா பள்ளிவாசலுக்கும் மஹல்லா வாசிகளுக்குமான தொடர்பு என்னன்னா, நிக்காஹ் நேரம் தான் பள்ளிவாசல் அனுப்புவாங்க. என் பிள்ளைக்கு நிக்காஹ் வச்சுருக்கா தப்தரை போடுவாங்க, என்ஓசி போடுவாங்க அப்படின்னு. இல்ல மையத்தானதுக்கு பின்னாடி சொல்லுவாரு, எனக்கு மையத்தாய் போச்சு, வீட்டில் மையத்தாய் போச்சு, எனக்கு ஜனாசாவுக்கு சர்டிஃபிகேட் வேணும், நான் வந்து OMCல வணக்கம் பண்ணணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நிற்பாரு. அப்போதான் அவருக்கு தெரியும், ஓ இவர் மஹல்லாவாசி போல, ஓ இவர் மஹல்லால இருக்கிறார் போல. எந்த மகள் தொழுகக்கூடிய வரக்கூடிய ஆட்களுக்கோ நமக்கும் மத்தியிலோ உள்ள கனெக்ஷன் இது பெரிய தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிதான் நினைச்சாங்க. ஒரு சமூகம் மேம்படும், உங்களுக்குள்ள தொடர்பு வேணும். நம்மள அந்த தொடர்பு இல்லை. நம்மளை எதுக்கு சொல்லணும்னா, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதுக்கு சொல்லணும்னா, அன்றைக்கு நம்முடைய மகல்லாவில் நீங்க சொல்லி அது எத்தனை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அல்லது இந்த மகல்லாவில் ஒரு மேம்பட்ட அந்தஸ்து இருக்கவங்களா இருக்கட்டும், அல்லது சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மகல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் அல்லது அந்த சமூக அக்கறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் மகல்லாவில் இத்தனை பீப்புள் இருக்கிறாங்க, இத்தனை பேர்ல வக்கீல் இத்தனை பேர், டாக்டர் இத்தனை பேர், அரசு அதிகாரிகள் இத்தனை பேர், இத்தனை பேர் விவசாயம் சொல்லுவோம். லிஸ்ட் எடுங்க. துல்லியமான கணக்கு யாருக்கு சொல்லுவாங்க? ஒண்ணும் கிடையாது. எந்த மகல்லாமே கிடையாது. எந்த மகல்லாமே லிஸ்டே கிடையாது. ஓ மகல்லால எத்தனை பேர் இருக்காங்க, டாக்டர் எத்தனை, படிச்சவன் எத்தனை, படிக்காதவன் எத்தனை, ஒண்ணுமே கிடையாது. அப்ப தகவல் தொடர்பு மட்டும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தகவல் தொடர்பு. உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வேணும். நான் சுருக்கமாக சொல்ல வரேன், சுருக்கமாக சொல்றேன். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது ஒன்று எஜுகேஷன், சமூகத்துக்கு தேவையான கல்வி. ரெண்டாவது கம்யூனிகேஷன், உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் லிஸ்ட் இருக்கணும். ஒரு எல்லாவற்றுக்கும் தேவையான அது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்கு. மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக அக்கறை இருக்க வேண்டும். சமூக அக்கறை இருக்க வேண்டும். சமூகத்தின் மீதான இவனை கையை தூக்கி மேல விடணும், சமூகத்தின் மீதான அக்கறை, இதுல சமூகத்தை மேல தூக்கி விடணும், இந்த குடும்பத்தை மேல தூக்கி விடணும், அவன் கல்வியில மேல தூக்கி விடணும். ஒரு சமூக அக்கறை. நான் மட்டும் வளர்ந்தா பத்தாது, நான் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, நான் மட்டும் ஒரு கால் வாங்க உயர்ந்த போன பத்தாது. ஏழையாக இருக்கக்கூடியவன், வறிய நிலையில் இருக்கும் அவன் கையை தூக்கி பிடிச்சு விடணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய சமூக அக்கறை ஒருத்தர் இருந்தால் தான் சமூக அக்கறை அது பயன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வரலாறு சொல்றான், வித்தியாசமான ஒரு வரலாறு சொல்றான். என்ன தெரியுமா? எறும்பு என்று சூரத்து எறும்பு சூரா என்று ஒரு பெயர் வைத்து, எறும்பு சூறான ஒரு பெயர் வைத்து அதுல ஒரு எறும்பின் வரலாற்று சொல்கிறான். குர்ஆன் நமக்கு எவ்வளவு பொக்கிஷமானது தெரியும். இதுல ஏன் எறும்புடைய வரலாறு சொல்லணும்? அதுவும் எறும்புடைய வரலாறு யாரோட சம்பந்தப்படுத்தி சொல்கிறான்னு தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அரசாட்சி செய்தவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எறும்புக்கும் மத்தியில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இந்த எறும்பு நிகழ்வை சொல்லி காட்டுவதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியுமா? அந்த நிகழ்வு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படை பரிவாரங்களோடு ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போகிறாங்க. போகிற வழியில ஒரு எறும்பு கூட்டம் இருக்குது, எறும்பு கூட்டம் இருக்குது, வழியில இருக்குது. அப்போ அந்த எறும்பு புற்றுகளில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு
தலைமை எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரிவாரங்களும் குதிரைகள் வேகமாக வருவதை பார்த்துவிட்டு தன் எறும்புகளுடைய தன் இனத்திலே பார்த்து சொன்ன வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவிடுறான். என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹன் ஓ எறும்புகளே, நீங்க உங்க புற்றுக்குள்ள போயிருங்க, உங்க வீடுகளுக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சிடுங்க. சுலைமான் நபியும் அவருடைய படை பரிவாரங்களும் குதிரையில வந்துட்டு இருக்காங்க. அவங்களால உங்களை பார்க்க முடியாது. அவர்கள் வேகமாக வருகிற காரணத்தினால் நீங்கள் அந்த குதிரைகளுடைய காலடிகளுடைய குழம்புகளிலே பட்டு நீங்கள் எல்லாம் அடிபட்டு விட நேர்ந்துவிடும், இறந்து விட நேர்ந்துவிடும். எனவே கொஞ்ச நேரத்தில் அவங்க போய் கடந்து போற வரைக்கும் நீங்க எல்லாம் புற்றுக்குள்ள போய் பாதுகாப்பாளர்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று தலைமை எறும்பு சொல்லியது. எல்லா எறும்புகளுமே இருக்கல புற்றுக்குள்ள போயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளின் பாசை, எறும்புகளின் பாசை, எல்லா பாசையும் தெரிந்திருக்கிற காரணத்தினால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை காதில் வாங்கினார்கள். வாங்கிவிட்டு சிரித்த வண்ணமாக மெதுவாக அந்த இடத்தை கடந்து போனார்கள் என்று குர்ஆனிய வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு எறும்புக்கு தன் இனத்தின் மீது உண்டான ஒரு அக்கறை, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டுமே என்கிற அக்கறை ஒரு எறும்புக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது 5 அறிவு கூட கிடையாது. 6 அறிவு படைச்ச மனிதன் நீ என்ன விதத்தில் சமூகத்தில் இருக்கணும்? குர்ஆன் சொன்ன விஷயம் தான். உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? ஒரு 5 அறிவு கூட இல்லாத ஒரு எறும்பு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே. அந்த அக்கறை சமூக அக்கறை உனக்கு வேண்டுமா இல்லையா? அடுத்தவனை கைப்பிடிச்சு தூக்குறது, அடுத்தவனை பாதுகாக்கிறது, அடுத்தவனை வழிகாட்டுறது நீ செய்யணுமா இல்லையா என்று குர்ஆன் சொல்லுது. அன்பிற்குரியவர்களே, இப்படி நிறைய செய்திகள் உண்டு. ஆக நான் சுருக்கமாக சொல்ல வந்ததோட செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் நமக்கு சமூகத்திற்கான கல்வி முதலில் அவசியம். இரண்டாவது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அவசியம். மூன்றாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லப்படக்கூடிய சமூக அக்கறை அவசியம். இந்த மூன்றும் இணைந்த ஒரு சமூகமாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இருந்தால் அந்த சமூகம் அப்போதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும், அடுத்த உயர்வுக்கு செல்லும், மேம்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கும். இதில் எதுவும் இல்லை என்று சொன்னால் நபிகளாருடைய வழிகாட்டுதல் புறக்கணிக்கப்பட்டு நான் யாரும் உண்டு, என்னுடைய சமூகம் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு என்று நாம் நமக்காக வேண்டிய வாழ்கிற போது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றமும் நடக்காது. குர்ஆன் அழகாக சொல்லுகிற ஒரு ஆயத்தை சொல்லி கொடுக்கிறேன். அல்லாஹ் நாம் மாறாத வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை எதையுமே மாற்றாது. நாம மாறிக்கொள்ளாத வரை, நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமூகத்தையும் அவனாகவே உங்க மீது ஆரம்பிச்சுட்டேன், உங்க மீது பரக்கத் பண்ணிட்டேன், நீங்க எல்லாம் அப்படியே ஒரு ஓய்வு சொல்லி ஒருபோதும் அவனாக மாற்ற மாட்டான். இது குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை என்று கூறி முடிக்கிறேன். பாபுல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்.